இன்றைய காலை தியானத்திற்கு எடுத்துக்கொண்டுள்ள வேத பகுதி மனம் உருகும் இயேசு. மனம் உருகும் இயேசு. ஆண்டவர் மனது உருகுகிறார். அவர் இந்த 3 ஆண்டு காலம் ஊழியத்தில் தெருவில் நடந்து கொண்டு செல்லும் பொழுது ஒரு விதவை அழுது கொண்டு வருகிறதை பார்க்கிறார். உடனே அவர் மனது உருகி விடுகிறார். அவர் அழாதே நின்று பாடையை தொட்டு அந்த ஸ்திரியை பார்த்து என்ன சொல்கிறார்? அழாதே என்று சொல்கிறார். நாம் அழும்பொழுது அவருக்கு அது பொறுக்காது. ஐயோ, இப்படி அழுது கொண்டிருக்கிறானே எனது மகன், எனது மகள் இப்படி அழுது கொண்டிருக்கிறார்களே என்று அவருக்கு மனம் பொறுக்காது. நம்மிடத்தில் ஆறுதல் சொல்ல வருவார். இறந்து போன அந்த மனுஷனையே என்ன செய்கிறார் என்றால் அவர் குணமாக்குகிறார். அடக்கம் பண்ணப்பட போகிற அந்த வாலிபனை அவர் எழுந்து தன்னுடைய தாய்க்கு உதவியாக இருக்கும்படி அனுப்புகிறார். அப்படிப்பட்ட அற்புதங்களை கேட்காமல் செய்கிறார். இவர் அழுகிறதை பார்க்கிறார், மனது உருகி விடுகிறார். அவர்களே வேறு பாதையில் சென்றிருக்கலாம், ஆனால் பாருங்கள் அந்த பாதையிலே செல்கிறார். செல்லும் பொழுதுதான் அவள் எதிர்க்க வரும் பொழுது அழுது கொண்டு கதறிக்கொண்டு வர, நாமும் ஆண்டவரிடத்தில் கதறிக்கொண்டு செல்லும் பொழுது, நாமும் ஆண்டவரிடத்தில் நம்முடைய காரியங்களெல்லாம் அழுது நாம் புலம்பி அவரிடத்தில் நாம் தெரிவிக்கும் பொழுது அவர் இறந்து போன அந்த வாலிபனை உயிர்ப்பித்தது போல இறந்து போன அநேக காரியங்களை அவர் என்ன செய்கிறார்? எடுத்து நிறுத்தி உனக்கு ஆசீர்வாதமாக்குகிறார். ஐயோ, இந்த காரியம் இப்படி முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். கர்த்தருக்கு சித்தம், அவருக்கு பலன் உண்டு, அவருக்கு வல்லமை உண்டு. அதை நான் உணர்ந்து, ஆண்டவரே நீர் உம்முடைய வல்லமை என்னுடைய செயல்களில் வெளிப்படுத்தும். இந்த வீட்டில் என்னுடைய மகன் இப்படி ஆகிவிட்டான், என்னுடைய மகள் இப்படி ஆகிவிட்டாள் என்று நாம் கர்த்தரிடத்தில் முறையிடும் பொழுது அவர் பார்ப்பார். அழாதே. இயேசு மனதுருகிறார். அதுபோலதான் அவர் வனாந்தரத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது 2 நாட்கள் ஆகிவிட்டது. ஜனங்களை பார்க்கிறார், மனதுருகிறார். ஐயோ, இந்த ஜனங்கள் 2 நாட்கள் சாப்பிடாமல் இருக்கிறார்களே என்று. எப்படிப்பட்ட இயேசு பாருங்கள். இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஒருவேளை புறமதஸ்த அந்நிய தெய்வங்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய பாடுகளே அவர் பார்த்து கொண்டு இருக்க வேண்டியது இருக்கிறது. நன்றாக பார்த்தீர்கள் என்றால் இங்கிருந்து நடையாக நடந்து பல மைல்கள் செல்ல வேண்டியது இருக்கிறது. படிப்படியாக ஏறி 18ஆம் படிக்கு சென்று நான் தரிசிக்கிறேன் என்று சொல்ல வேண்டியது இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் அப்படி கஷ்டப்படுவதற்கு விடவே மாட்டார். ஐயோ, நீங்கள் கஷ்டப்பட்டு விடுகிறீர்களே, அழாதேயுங்கள் என்று சொல்கிறார். அநேக மக்கள் இதை ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பமில்லை. ஏனென்றால் இலவசமாக கிடைக்கக்கூடிய ரட்சிப்பு, இலவசமாக கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். ஆகையால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை, நீங்கள் தேர் இழுக்க வேண்டியதில்லை, நீங்கள் உங்களையே அடித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, தலையில் தேங்காயை உடைத்து தலையையும் உங்களையும் சேதப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்னை விசுவாசியுங்கள். மனதுருகிற தேவன். ஐயோ, சாப்பிடாமல் இருக்கிறார்களே என்று நீங்கள் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து விடுங்கள். ஏனென்றால் இன்னும் நடந்து சென்றால் இன்னும் 1 நாள் ஆகும். சாப்பிடாமல் இந்த மலையிலிருந்து இந்த வனாந்தரத்திலிருந்து அவர் நடந்து போக வேண்டாம். அதனால் அவர்களை பந்தி அமர்த்துங்கள், நான் எப்படியாவது சாப்பாடு கொடுப்பேன் என்று 5 அப்பம் 2 மீனையும் கையில் வைத்து அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற ஒரு மனதுருகும் தெய்வன். அழுது கொண்டு வருகிற அந்த விதவையை அவர் ஆதரிப்பதற்காக அந்த மகனை உயிரோடு எழுப்பிய தேவன். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இடத்தில் செத்து கிடக்கிற நம்முடைய வாலிபர்களை உயிரோடு எழுப்புவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் நாம் அழுவோம். அதுபோல் நாம் பசியாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஐயோ, இந்த ஜனங்கள் பசியாக இருக்கிறார்களே, அவர்களை அனுப்பிவிட வேண்டாம், அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்போம் என்று இந்த மனது உருகிற தேவன் இன்று உங்களிடத்தில் காலை வேளையில் சொல்கிறார். நீங்கள் அழாதீங்கள், நீங்கள் கவலை வருத்தப்படாதீங்கள், நான் உங்களது தேவன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்கள் குடும்பத்தில் எல்லா விதமான கஷ்டங்களையும் நான் தீர்த்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவரை ஏற்றுக்கொள்வோமா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.